மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜாஜி டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் நாமக்கல். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு ஏடி இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான கணக்குகள் அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மீபேவா மீசிமாவில் மட்டும் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். மீபேவா மீசிமாவில் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கன அளவு, பரப்பளவு கன அளவில், குறிப்பாக கன அளவு தான் கேட்டிருக்காங்க. கன அளவில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 25 கொஸ்டினில் இந்த 2 டாப்பிக்கில் இருந்தால் மட்டும் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். எழுதிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 அடுத்தடுத்த பகா எண்களின் மீசிமா. 2 அடுத்தடுத்த பகா எண்களின் மீசிமா அடுத்தடுத்த பகா எண்களின் மீசிமா அவற்றின் எதற்கு சமம்? மீசிமா அவற்றின் எதற்கு சமம்? சரி சார். இப்போ அடுத்தடுத்த பகா எண்கள் அல்லது பகா எண்கள் அல்லது சார் பகா எண்கள் எது கேட்டாலும் ஒன்று தான். பாருங்க, 2 பகா எண்களின், அதாவது 2 சார் பகா எண்களின் 2 சார் பகா எண்களின் மீ பெரு பொது வகுத்தி அப்படிங்கிறது 1. 2 சார் பகா எண்களின் மீச்சிறு பொது மடங்கு அப்படிங்கிறது என்னன்னா அவற்றின் பெருக்கல் பலன். அவற்றின் பெருக்கல் பலன் பார்த்துருக்கோம் கிளாஸ்ல. சார் பகா எண்கள்னா என்னன்னு தெரியுங்களா? சார் பகா எண்கள் அப்படின்னா என்ன? ஒன்றை சார்ந்து ஒன்று பகா எண். 2 பகா எண்ணாக இருக்கலாம், அல்லது ஒரு பகு எண் இன்னொரு பகா எண்ணாக இருக்கலாம், அல்லது 2 பகு எண்ணாக கூட இருக்கலாம். இல்லை, அந்த ஜோடி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் மீப்பெரு பொது வகுத்தி 1 தான். அப்படி இருந்தால் தான் நாங்கள் அதுக்கு பேர் சார் பகா எண்கள். ஒரு ஜோடி பகா எண்கள், ஒன்றை பொறுத்து ஒன்று பகா எண்கள். அப்படி இருந்தால் அதோட மீப்பே வாங்குறது என்னென்னா 1, மீசியம் வாங்குறது பெருக்கல் பலன். அடுத்தடுத்த பகா எண்கள் அல்லது ஒன்று விட்ட பகா எண்கள், சார் பகா எண்கள் அல்லது பகா எண்கள் எப்படி கேட்டாலும் அவ்வளோதான். மீப்பேவானா 1, மீசியமானா அவற்றின் பெருக்கல் பலன் சார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5, 7 அடுத்தடுத்த பகா எண்கள் இல்லையா? 5, 7 அடுத்தடுத்த பகா எண்கள். இது நம்மளுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். பகா எண்கள் தெரியும். 5 வகுத்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வகுத்திகள் என்னென்ன? என்ன சார்? 1, 5. 7 வகுத்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 7. 2க்கு பொதுவான வகுத்தி என்ன? 1 மட்டும்தான். அப்படின்னா மீப்பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னா 1. மீசிமா கண்டுபிடிக்கணும்னா என்ன சார்? 5, 7 மீப்பேவால் வகுக்கிறோம். மீப்பேவா 1 வகுத்திங்கன்னா ஒரு 5, 5, 7, 5, 5, 7, 1, 7. இப்போ மீசிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மீபேவா பெருக்கல் மீதி இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் பெருக்க வேண்டியதான். பெருக்குனீங்கன்னா என்ன வருங்க? 1 பெருக்கல் 5 பெருக்கல் 7 35. ஓகேவா சார்? 2 பகா எண்களின் மீபேவாங்கிறது 1, மீசியமாங்கிறது அந்த எண்களின் பெருக்கல் பலன். அவ்வளோதான் சார். அடுத்தடுத்த பகா எண்கள் மட்டும் இல்லை, எந்த பகா எண்ணா வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3ங்கிறது ஒரு பகா எண், 11ங்கிறது இன்னொரு பகா எண். இதோட மீபேவா மீசியமா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மீபேவா என்னங்க? 3ன் வகுத்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3. இது 11ன் வகுத்திகள் அப்படின்னு பார்த்தா அது என்னங்க? 1, 11. அப்படின்னா 2க்கும் பொதுவான வகுத்தி அது 1 தான். இது அடுத்தடுத்த பகா எண்களுக்கும் 1 தான் வந்துச்சு. எங்கேயோ இருக்கிற பகா எண்கள் 2 பகா எண்கள் அப்படின்னு சொன்னாலும் 1 தான் வருது. இதே மாதிரி இதோட எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 3, 11 1ஆல் வகுத்தீங்கன்னா 3, 11 கிடைக்கும். எல்சிஎம் ஈக்குவல் டு 3 × 11 ஈக்குவல் டு 33 தான் சொல்கிறாங்க. 2 பகா எண்களின் மீப்பே வாங்கிறது 1, மீசி வாங்கிறது அவற்றின் பெருக்கல் பலன். ஓகேவா சார்? அவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இது சரியான விடை. எப்படி கேட்கலாம்னா 2 பகா எண்கள்னு கேட்கலாம், 2 சார் பகா எண்கள்னு கேட்கலாம், அல்லது 2 அடுத்தடுத்த பகா எண்கள் கேட்கலாம், அல்லது 2 ஒன்றுவிட்ட பகா எண்கள். எப்படி கேட்டாலும் சரி, பகா எண்களின் மீப்பே வாங்கிறது 1, மீசிமாங்கிறது பெருக்கல் பலன். எந்த நம்பராக இருந்தாலும் அதான் சார். சரி, அடுத்த கொஸ்டின். ரெண்டின் அடுக்கு 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5/2 பெருக்கல் 7, கமா 2/4 பெருக்கல் 3/2 பெருக்கல் 5 பெருக்கல் 7 ஸ்கொயர் பெருக்கல் 11 மற்றும் 2 பெருக்கல் 3/3 பெருக்கல் 5/4 இவற்றின் மீ போ மா காண்க. மீ போ மா காண்க. உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டியூட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அது சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் என்னங்கிறத நீங்கள் இன்ஸ்டியூட் நம்பர் இருக்கும் இல்லையா உங்ககிட்ட ஐடி கார்டில், அந்த நம்பருக்கு கால் பண்ணி சார்ட்டு சொல்லுங்கள். அவங்க தான் முடிவு பண்ணணும். பார்த்தீங்கன்னா அடுக்குகள் கொடுத்துட்டு அதோட மீபிஓவா மீசியமா கேட்டாங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, மீபிஓ மீசியமாவில் நிறைய இருக்குது சார். இதில் அடுக்குகளின் மீப்பெரு பொது வகுத்தி, அது ஹெச்சிஎஃப். சொல்லுங்க சார். விஜயகுமார் ஆர்விஎஸ் சார், பேசலாம் நீங்க. சொல்லுங்க. தெரியாம கால் கனெக்ட் ஆச்சுங்க சார். சரி சார். ஓகே, சரி. இதே மாதிரி அடுக்குகளின் மீசிமா,
அப்படின்னா என்னங்க எல்சிஎம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அடுக்குகளின் மீப்போமா அப்படிங்கிறாங்க. மீப்போவான்னு கொடுக்கல, மீசிமான்னு கொடுக்கல, மீப்போமான்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் சார்? எழுதுனீங்கன்னா என்ன வரும்னா, மீச்சிறு பொது மானு வந்தால் மடங்கு, அதாவது எல்சிஎம் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா சார்? ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப்பா எல்சிஎம்மான்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு ஹெச்சிஎஃப் போட்டிருக்கிறீங்க. இந்த கணக்கில் கேட்குறது ஹெச்சிஎஃப் அல்ல எல்சிஎம். அடுக்குகளை பொறுத்த வரைக்கும் மீப்போ வேணால் என்ன பண்ணணும்னா, எல்லாத்துலேயும் இருந்தால் மட்டும் எடுத்துக்கணும். அனைத்திலும் உள்ளது மட்டும் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, இருக்கிறதுலையே சிறிய அடுக்கு அதை எடுக்கணும். இப்போ 3 டேர்ம்லையும் இருக்கிற நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். அதுலேயும் மிகச்சிறிய அடுக்கு என்னவோ அதை எடுத்துக்கணும். எல்சிஎம் அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லா எண்களையும் எடுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடுக்கு. ஓகேவா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னங்க, 3லேயும் இருக்கக்கூடியதுலேயே சின்னது. 2 3லேயும் இருக்குங்களா? இங்கேயும் இருக்கு 2, இங்கேயும் இருக்கு 2, இங்கேயும் இருக்கு 2 அப்படின்னா 2 எடுத்துக்கலாம். அதில் சின்ன அடுக்கு என்னன்னு பார்க்குறோம். இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்படின்னா சின்ன அடுக்கு 2 மட்டும். அடுத்து 3 எல்லாத்துலேயும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3 எல்லாத்துலேயும் இருக்கும். இருக்கிறதுலேயே சின்ன நம்பர் என்னென்னா 3 இது, 3 அது 3 அப்படின்னா 3 அடுத்து 5 எல்லாத்துலேயும் இருக்கான்னு பாருங்க. 5 ஸ்கொயர் இருக்கு, 5ன்னு இருக்கு, 5 பவர் 4ன்னு இருக்கு. சின்ன நம்பர் 5. அடுத்து 7 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் இருக்குது, 3வது டேர்மில் இல்லை. அதனால் 7 எடுத்துக்க முடியாது. எல்லாத்துலேயும் இருந்தால் மட்டும்தான் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். அதே மாதிரி 11 ஒன்றே 1ல் மட்டும்தான் இருக்குது, மீதி 2லேயும் இல்லை, அதை எடுத்துக்க முடியாது. அப்படின்னா ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 2 × 3 6, 6 × 5 30. இது சரியான விடை. ஆனால் எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, எல்லா எண்கள்லையும் பெரிய அடுக்கு என்னவோ எடுத்து எழுதணும். இப்போ 2னா 2ல் பெரிய அடுக்கு என்ன? 2ன் அடுக்கு 4 பெருக்கல் 3ல் பெரிய அடுக்கு என்ன அப்படின்னா 3ன் அடுக்கு 3. 5ல் பெரிய நம்பர்னா 5ன் அடுக்கு 4. 7ல் பெரிய நம்பர்னா 7ன் அடுக்கு 2 பெருக்கல் 11ல் ஒரே நம்பர் தான் இருக்குது 11. எனவே மீப்பே வேணா 30, மீசியம்னா 2ன் அடுக்கு 4 பெருக்கல் 3ன் அடுக்கு 3 பெருக்கல் 5ன் அடுக்கு 4 பெருக்கல் 7ன் அடுக்கு 2 × 11. இதுக்கான விடை சரி, கொஞ்சம் குயிக்காக எழுதிங்க சார். நடத்தாத பகுதியிலேருந்து இருக்கிறதுக்கு ஏ கிளாஸுக்கெல்லாம் நடத்தாத பகுதிக்கு வாய்ப்பே இல்லை சார். எல்லா டாப்பிக்கும் முடிச்சாச்சு. ஏபிசிடிக்கெல்லாம் நீங்கள் நடத்தாத பகுதியிலேருந்து கொஸ்டின் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் எப்படி? சரி, இனிமேல் எஃப் பேட்ச் மட்டும் தனியாக போட சொல்லலாம் சார். சார் அப்படியே உங்களுக்கு சி பேட்சுக்கு எது வரைக்கும் நடத்திருக்கேன் அப்படிங்கிறத போடுங்க. எஃப் பேட்சுக்கு எது வரைக்கும் நடத்திருக்கேங்கிறது அப்படி ஒரு மெசேஜ் போட்டுருங்க சார், பார்த்தலாம். உங்களுக்கு தனியாக போட்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் இது ஒரு முக்கியமான டாபிக் அப்படிங்கிறனால போன வாரம் அதுக்கு முதல் வாரம் லேட்டஸ்ட் எக்ஸாமு, அதில் உங்களோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு நல்லா புரியும், சொல்லும் போதே புரியும். இப்போ அடுக்குகளின் இப்போ மீசிமா கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கணக்கான போடுறோம். ஓகேவா சார்? அது தெரியலன்னா கேளுங்க, இன்னொரு தடவை சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதி வச்சுக்கோங்க தெரியாதவங்க கூட. அடுத்து உங்களுக்கு நடத்தும் போது நடத்துனதுக்கப்புறம் பாருங்கள். சரி சார், நெக்ஸ்ட்டு x²
ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மீசிமா. சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, அடுக்குகளின் மீபேவா மீசிமா கொடுக்கும்போது 2-3 நம்பர் பெருக்கல் இருந்துச்சு. 2 அடுக்கு 3 பெருக்கல் 5 அடுக்கு 2 பெருக்கல் 3 அடுக்கு 3 இந்த மாதிரி பெருக்கல் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுங்க, இருக்கிறதுலையே சிறிய அடுக்கு எடுத்து பெரிய அடுக்கு எடுத்து மீசிமான்னு போட்டோம். இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுக்குகள் தான் இருக்குது, ஆனால் கூட்டலில் இருக்குது சார். இப்போ கூட்டலில் இருக்கிறதுனால நம்ம இதோட மீசிமா கண்டுபிடிக்கணும்னா அதை 2 எண்களின் பெருக்கலாக முதல்ல எழுதணும். எப்படி இது பெருக்கலாக எழுதுறோன்னா, இதுலேயும் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது, ரெண்டுலேயும் எக்ஸ் இன்ட்டு ஒய் பொதுவாக வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஒய் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ் ஒய் எடுத்தாச்சு, மீதி வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே எக்ஸ் ஒய் எடுத்தாச்சுன்னா ஒரு ஒய் மட்டும் இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ இந்த 2 நம்பரோட பெருக்கலாக எழுதியாச்சுங்க. அதேமாதிரி இது எழுதுனீங்கன்னா என்ன வரும்னா, எக்ஸ் மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா சார். இப்போ மீபேவா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரியும், மீபேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டிலும் உள்ளது உள்ள சிறிய அடுக்கு. எல்லாமே அடுக்கு ஒன்று தான் இருக்குது. எக்ஸின் அடுக்கு 1, ஒய்யின் அடுக்கு 1, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 1 எல்லாம் ஒன்று தான் இருக்கிறதுனால சிறிய அடுக்கு 1 தான். ரெண்டுலேயும் இருக்கிறத மட்டும் எழுதணும். எக்ஸ் இருக்குதுங்களா, இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது அப்படின்னா எக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து என்னங்க, ஒய் இதில் மட்டும் இருக்குது இதில் இல்லை, பெருக்கல்ல. இது என்ன அர்த்தம்னா இது எப்படி எழுதலாங்க, எக்ஸு இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு போடலாம். இது என்னங்க, கமா வெறும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும். எக்ஸு இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது எடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் இதில் மட்டும் இருக்குது இதில் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுலேயும் இருக்குது அப்படின்னா ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அவங்க டைம்லேயே சொல்லணும்னா பெருக்கிற வேண்டியதான். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய். அடுத்து பாருங்க, மீசிமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீசிமானா என்னங்க, எல்லா எண்களையும் எழுதணும். பெரிய அடுக்கு இப்போ தான் பார்த்தோம். அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு எக்ஸு இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டாம். எக்ஸில் பெரிய அடுக்கு என்னன்னு பாருங்கள், 1 தான் எக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்யில் பெரிய அடுக்கும் வெறும் ஒய் தான். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யில் பெரிய அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான். இப்போ அது பெருக்க வேண்டியதாங்க சார். எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்க சார். எல்சிஎம் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இது பார்க்கும்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்க 2 நம்பரில் ஒரு நம்பர் மீபேவா ஒரு நம்பர் மீசிமா. சார் இந்த மென்சுரேஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸில் நடத்துகிற மாதிரி ஆன்லைன் கிளாஸில் நடத்த முடியாது. உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸில் ரெகுலர் கிளாஸில் மென்சுரேஷன் நடத்தினா தான் நல்லா புரியுன்ட்டு தான் வச்சுருக்குது. ஓகேவா சார். நீங்கள்
இதில் வந்து படங்கள் அந்த அளவுக்கு வரைய முடியல ஃபஸ்ட்டு. எழுத்தே பார்த்தீங்கன்னா சரியாக எழுத முடியல. இன்னொன்று ஒரு படம் போட்டு விளக்குனா தான் அது என்னன்னு புரியும். வட்டம், சதுரம், கோலம், ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா படம் போட்டு நடத்தினா உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் சொல்லி உங்களுக்கு நடத்தாமல் இருக்குது. ஓகேவா சார்? பேசிக் எல்லாம் கொடுத்துட்றேன் சார். ஒரு தடவை தனியாக கிளாஸ் போட்டு உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லிடுறோம். என்னென்னு புரிஞ்சுங்க. அதில் சம் எப்படின்னு பார்த்துங்க. மறுபடியும் ஒரு தடவை வேணுன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால இப்போ நடத்தான் ஆகணும். உங்களுக்கு தனியாக போட்டு நடத்திடுறோம். சி கிளாஸ்க்கு மென்சுரேஷன் சர்க்கிள் வரைக்கும் கொடுத்துருக்குங்கிறாங்க. அடுத்து எஃப் கிளாஸ்க்கு எது வரைக்கும் கொடுத்துருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க. போட்டு உங்களுக்கு தனி கிளாஸ் போட்டு நடத்திடலாம். நடத்தினதுக்கப்புறம் வேணால் ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது தனியாக வேணால் ஒரு ரிவிஷன் கூட பண்ணிக்கலாம் சார். இன்னும் வேறு வழி இல்லை. நான் என்ன ஐடியா பண்ணேன்னா சரி ஆஃப்லைன் கிளாஸில் நடத்திடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் அடுத்து பாருங்க. செய்யலாம் சார். சார்கிட்ட பேசுகிறேங்க. என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 325 என குறிப்பிட்டால் எக்ஸின் மதிப்பு என்ன? எக்ஸின் மதிப்பு என்ன? சரிங்க சார். இப்போ 2 நம்பரோட மீபேவா என்னன்னு கேட்குறாங்க. எந்த நம்பருங்க? 210, 55. மீபேவா அப்படின்னா என்ன பண்ணுங்க? பொதுவான நம்பர் 0ன்னு முடியுது, இங்கே 5ல் முடியுது. கண்டிப்பாக 5ஆல் 2 நம்பர் வகுப்படும். வகுத்தீங்கன்னா என்ன வருங்க? 4, 2, 42, 11. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 11 பிரைம் நம்பர்னு ஆகிப்போச்சு. அப்படின்னா இன்னொரு நம்பர் 11ன் மடங்காக இருந்தால் தான் பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர். இங்கே 42 வருது, வகுப்படாது. அவ்வளோதான் சார். எனவே மீபேவா அப்படிங்கிறது என்னென்னா 5 மட்டும்தான். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2 நம்பரோட மீபேவாவை எப்படி எழுதலாங்க? 55x - 325ன்னு எழுதலாம். பாருங்கள், 55x - 325 ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க? 210, 55ஓட HCF. இது 55x - 325 ஈக்குவல் டு இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கேன் எவ்வளோன்ட்டு. எவ்வளோங்க? 5. -325 அந்த பக்கம் போனால் +325ன்னு ஆயிரும். 55x ஈக்குவல் டு 5 + 325 ஈக்குவல் டு 330. பாருங்க, 55x 330 2 14 வகுப்படும். இது 5 முறை 3 முறை 0 0ன்னு ஆயிரும். அப்படின்னா ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு 6. 5x 30னா ஒரு எக்ஸுங்கிறது 6. எனவே எக்ஸின் மதிப்பு 6.
சார் வணக்கம் சார். சார் இந்த ரெண்டு நம்பரோட மீப்பெரு பொது வகுத்தி என குறிப்பிட்டால் இந்த 55x மைனஸ் 325 என குறிப்பிட்டால் அப்படின்னாலும் சமம்னாலும் ஒரே மீனிங்கா சார்? புரியல. என குறிப்பிட்டால்னாலும் சமம் அப்படின்னாலும் ஒரே மீனிங்கா சார்? இந்த ரெண்டு நம்பர் சமம் அப்படின்னாலும் ஒரே மீனிங்கா சார்? ஆமாங்க. மீபேவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55x மைனஸ் 325ங்கிறாங்க. மீபேவாவை எப்படி எழுதலாம் அப்படின்னாங்கன்னா எப்படி எழுதலாங்கிறாங்க 55x மைனஸ் 325 அப்படின்னு எழுதலாம் என குறிப்பிடலாம் அப்படின்னீங்கன்னா மீபேவா தானே அது சமம் தானே அர்த்தம். அதான் சார் கேக்குறேன். அந்த சென்டென்ஸ் புரியலைங்க சார். அதான் அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்ற மீனிங்கா அப்படின்னு கேக்குறேன். ஆமா, இது அப்படி எழுதலாம்னா இது அதுவும் ஒண்ணுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ. சரி, அடுத்து பாருங்க 8, 12, 15. எட்டு 12 15ஆல் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க எண். எட்டு 12 15ஆல் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படிங்கிறது. என்ன கண்டுபிடிக்கணும்னு முதல்ல பார்க்கணும் சார். மீபேவாவா மீசிமாவா? இந்த மிகப்பெரிய 4 இலக்க எண் மிகச்சிறிய 5 இலக்க எண் இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மீசிமா மட்டும்தான் சார். மிகப்பெரிய 4 இலக்க எண் மிகச்சிறிய 5 இலக்க எண் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மீசிமா மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வகுபடும் அப்படின்னு வந்தாவே வகுக்கக்கூடிய அப்படின்னு வந்தா மீபேவா, வகுக்கக்கூடிய அப்படின்னு வந்தா மீபேவா, வகுபடக்கூடிய அப்படின்னு சொல்லி வந்தா நாங்கள் அது மீசிமா. இங்க வகுபடும்னு வந்திருக்கனால என்ன கண்டுபிடிக்கணுங்க மீசிமா கண்டுபிடிக்கணும். பெரிய 4 இலக்க எண் அப்படிங்கிறது என்னன்னா சரி மீதியின்றி வகுபடும் அப்படின்னு சொன்னா அது எல்சிஎம். வகுபடும் சொன்னா அது எல்சிஎம். ஓகேவா சார். 4 இலக்க எண் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னங்க மிகப்பெரிய 4 இலக்க எண்ங்கிறது 9 9 9 9. வெரி குட். 99 60 சரியான விடை. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 8 12 15க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்க்க வேண்டியது 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 8 12 2ஆல் வகுப்படும், 12 15 3ஆல் வகுப்படும். இப்போ 2ஆலையும் வகுக்கலாம் 3ஆலையும் வகுக்கலாம் சார். ஆனால் 3 நம்பரையும் பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர் எதுவும் இல்லை. அதனால குறைஞ்சபட்சம் 2 நம்பரை வகுக்கக்கூடிய நம்பர் 2. இது 4ஆல் வகுப்படும், 4ன்னே போட்டுக்கலாம் சார். 2 8 3 12 15 வகுப்படாது அப்படியே வச்சுக்கலாம். மறுபடியும் 3ஆல் வகுத்தீங்கன்னா 2 வகுப்படாது, 1 3 3 5 3 15. எல்சிஎம் ஈக்குவல் டு 4 பெருக்கல் 3 2 பெருக்கல் 5 12 10 தட் இஸ் ஈக்குவல் டு 120. இப்போ 8 12 15ஆல் வகுப்படணும்னா அந்த நம்பர் என்னவா இருக்கணும்னா 120 இருக்கணும். அல்லது என்னங்க 120இன் மடங்குகள். மிகச்சிறிய எண் 120. அடுத்த நம்பர் என்னவா இருக்குன்னா 120இன் மடங்குகள். 120 240 360 480 இது எல்லா நம்பரும் என்னங்க இந்த 8 12 15ஆலும் மீதியின்றி வகுப்படும். அதில் மிகச்சிறிய எண் அப்படின்னு பார்த்தாங்கன்னா 120. வேற எந்தெந்த நம்பர்லாம் வகுப்படும்னா 120இன் எல்லா மடங்குகளும் வகுப்படும். அப்படின்னா இந்த 9999ல் எத்தனை 120 இருக்குது ஓகேங்களா சார். அது வரைக்கும் இருக்கக்கூட 120 என்னன்னு பார்க்கணும். அதுக்கு 9999 120ஆல் வகுத்து பார்த்துருங்க. 8 12 96 8 முறை வரும் 96 0 மீதி 39 399. 120னா 300 இருக்குது 3 முறை வரும் 3 12 360 மீதி இருக்கக்கூடிய நம்பர் 39. இப்போ 9999ல் என்ன இருக்குன்னா 83 × 120 + 39. அதாவது
9999 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 இன்ட்டு 120 ப்ளஸ் 39. இது மீதி. இது என்னங்க 39 மீதி. அப்படின்னா மீதி இல்லாமல் வகுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னங்க 83 இன்ட்டு 120 மீதி இல்லாமல் வகுக்கக்கூடிய நம்பர். ஓகேவா? 83 இன்ட்டு 120 மீதி இல்லாமல் வகுக்கக்கூடிய நம்பர். இதை பெருக்கியும் போடலாம். அல்லது என்னங்க 9999ல் இந்த 39 போக மீதி என்னவோ அதுதான் அந்த நம்பர். பாருங்க 9999 இந்த மீதி 39 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வரும் சார்? 99 60. அவ்வளோதான். இது 99 60 ப்ளஸ் 30 ப்ளஸ் 39 அதை விட்டுறலாம். ஓகேவா சார்? அப்படின்னா மீதி இன்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னங்க 99 60 9960. அவ்வளோதான் சார். இதே பாருங்க மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் ப்ளஸ் 4 இலக்க எண் கூட ஒரு தடவை எல்சிஎம் கூட்டினா போதும். ப்ளஸ் எல்சிஎம் எவ்வளோ சார்? 99 60 ப்ளஸ் 120 அப்படின்னா எவ்வளோ வருங்க? 0 8 0 10 10,080. இதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். மிகப்பெரிய 4 இலக்க எண் கண்டுபிடிச்சிட்டு ஒரு தடவை எல்சிஎம் கூட்டிங்கன்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் கிடைச்சிடும். ஓகேவா சார்? எழுதிங்க கொஞ்சம் குயிக்கா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16, 24, 36 மற்றும் 54 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை காண்க. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை காண்க. முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் கொடுத்துருந்தாங்க. இங்கே மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்குறாங்க. அவ்வளோதான். மிகச்சிறிய 5 இலக்க எண்ணாலும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது கேட்டாலுமே நாங்கள் அது எல்சிஎம் தான் கேட்குறாங்க அர்த்தம். அது மட்டும் இல்லை வகுபடும் அப்படின்னு கேட்டாவே நாங்கள் எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சல எல்சிஎம் 16, 24, 36, 54 எல்சிஎம். கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கணக்கு சார் இது. பாருங்கள் எல்லாமே இரட்டைப்படை நம்பர். ஃபஸ்ட்டு 2ஆல் வகுப்படும், வகுத்துடலாம்.
முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரையும் வகுக்கக்கூடிய நம்பர் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த நம்பரால் வகுத்துடணும் சார். அப்புறம் தான் பாருங்க 16 ரெண்டால் வகுப்படும், 24 ரெண்டால் வகுப்படும், 36 ரெண்டால் வகுப்படும், 54 ரெண்டால் வகுப்படும். அதனால ரெண்டால் போடுறோம். 8 12 18 27. சரி, இப்போ பாருங்க 8 12 18 3 நம்பர் ரெண்டால் வகுப்படும். அதனால மறுபடியும் ரெண்டால் வகுத்துடலாம் சார். ரெண்டால் வகுத்து என்ன வரும் சார்? 4 6 9 இது வகுப்படாது 27 அப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க 4 6 ரெண்டால் வகுப்படும், 9 27 3ஆல் வகுப்படும். அதனால நீங்கள் ரெண்டாலையும் வகுக்கலாம் 3ஆலே வகுக்கலாம்னு போட்டக்கூடாதுங்க சார். பாருங்க 6 9 27 3 நம்பரும் 3ஆல் வகுப்படும். அதனால இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க 3ஆல் தான் வகுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பரை வகுக்கக்கூடிய நம்பர் எதுவும் இல்லை. ஆனால் இந்த 3 நம்பரை வகுக்கக்கூடிய நம்பர் 6 9 27 3ஐயும் வகுக்கக்கூடிய நம்பர் ஒன்று இருக்குது. அது என்னங்க 3. அதனால 3ஆல் வகுக்கிறோம். 4 வகுப்படாது அப்படியே வச்சுக்கோங்க. 3 6 3 9 9 3 27. இப்போ பாருங்க 4 2 ரெண்டால் வகுப்படும், 3 9 3ஆல் வகுப்படும். 3 நம்பரை வகுக்கக்கூடிய நம்பர் எதில், 4 நம்பரை வகுக்கக்கூடிய நம்பர் எதில். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே ரெண்டாலே வகுக்கலாம் 3ஆலே வகுக்கலாம். ரெண்டால் வகுத்து என்ன சார் வரும்? 2 4 மீதி 1 3 9 அப்படியே வச்சுக்கலாம். 2 அகைன் இதை 3ஆல் வகுக்கலாம். 2 அப்படியே வச்சுக்கலாம். 1 1 3 3 3 9. அவ்வளோதான் சார். எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதுதான். 2 இன்ட்டு 2 பெருக்கல் 3 2 பெருக்கல் 3 2 பெருக்கல் 3 பாருங்க 2 இன்ட்டு 2 பெருக்கல் 3 2 பெருக்கல் 3 2 பெருக்கல் 3 உங்களுக்கு தெரியும். இது 6 இதுவும் 6 இதுவும் 6 6 கியூப் 6 கியூப்புங்கிறது எவ்வளோங்க 216. 2 இன்ட்டு 216 தட் இஸ் ஈக்குவல் டு 432. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு 432. மிகச்சிறிய எண் மிகச்சிறிய எண் அப்படின்னா 432. ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அதை முதல் கண்டுபிடிக்கலாம். மிகப்பெரிய 4 இலக்க எண் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் சார். அதுக்காக தான் 4 இலக்க எண் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னங்க 99 99 எதால் வகுக்கணும்னா 432ஆல் வகுத்துருங்க. எல்சிஎம்மால் வகுக்கிறோம். 2 முறை இங்கே 400 இங்கே 900னா 2 முறை வரும் 864. இது எவ்வளோ சார்? இங்கே 5 இதில் 3 இல்லை 1 9 அப்படி வச்சுங்க. 1300 இங்கே 400 அப்படின்னா 3 முறை வரும். 3 முறை போட்டிங்கன்னா 3 2 6 3 9 1 12. இது எவ்வளோ சார்? 9ல் 6 போச்சுன்னா 3 15ல் 9 போச்சுன்னா 6. மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 9999 என்ன இருக்குன்னா 23 முறை 432 இருக்கு. ப்ளஸ் மீதி என்ன இருக்குதுங்க 63 இருக்கு. என்ன பண்ணணும்னா மீதி இல்லாமல் வரணும்னா இந்த 63 கழிச்சிடணும். அவ்வளோதான் சார். கழிச்சோம்னா என்ன வருங்க 9999ல் 63 கழிச்சிங்கன்னா மீதி எவ்வளோ அப்படின்னா 9ல் 3 போனால் 6 9ல் 6 போனால் மீதி 99 36. ஓகேவா சார்? இந்த 63 கழிச்சிட்டோம். இது மட்டும் கழிச்சிட்டோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு மிகப்பெரிய 4 இலக்க எண். மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எது சார்? 99 36. அவ்வளோதான் சார். இது கேட்டாங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்கன்னு கேட்டாங்கன்னா இதோட முடிச்சிடலாம். ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னா என்ன பண்ணும் சார்? இந்த நம்பர் கூட சரி 99 36 அது கூட எல்சிஎம் ஒரு முறை கூட்டணும். எதை கூட்டணுங்கிறது தான் சார் முக்கியம். நீங்கள் மறுபடியும் போன கணக்கில் 120 கூட்டணும் 120 கூட்டிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா 99 36 மிகப்பெரிய 4 இலக்க எண் மறுபடியும் ப்ளஸ் எல்சிஎம் 432 இதை கூட்ட வேண்டியதுதான். 8 6 3 10 10 368ங்கிறது தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். மிகச்சிறிய 5 இலக்க எண். இதுக்கான விடை 10368. எதை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய 4 இலக்க எண் கண்டுபிடிங்க.
அதோட முடிச்சிட்டாங்கன்னா அதோட விட்டுலாம். 5 இலக்க எண் மிகச்சிறியதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு முறை எல்சிஎம் கூட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா சார்? இது ஈஸியா இருக்கும், குழப்பாம இருக்கும். ஒருத்தர் தான் சரியான விடை. 10,368 தான் சரியான விடை. ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. சரி சார், அது நல்லா எழுதிங்க, குயிக்காக எழுதிங்க. சரி, அடுத்த கணக்கு பாருங்க சார். a plus b is to b plus c is to c plus a equal to 6 is to 7 is to 8 மற்றும் a plus b plus c equal to 14 எனில் c இன் மதிப்பு என்ன? என்ன தேதியில் நடந்த கொஸ்டின் சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 8க்கு வீடியோ கேட்குறாங்க. என்ன தேதியில் நடந்த கொஸ்டின் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சார். சரி பாருங்க, இப்போ என்னன்னா நம்மளுக்கு தெரியும், உதாரணத்துக்கு a is to b is to c அப்படின்னு சொன்னாங்கன்னா பாருங்க, a is to b ஈக்குவல் டு 2 is to 4ன்னா என்ன பண்ணுவாங்க, ஏங்கிறது பிங்கிறதும் இது 2 பங்கு, இது என்னங்க 4 பங்கு அப்படின்னு வச்சு நம்ம எழுதுவோம். அதே மாதிரி தான் இதுவும் 3 கொடுத்துருக்காங்க பாருங்க, a plus b, b plus c, c plus a. இதில் எப்படி இருக்குன்னாங்கன்னா இது 6 பங்கு, இது 7 பங்கு, இது 8 பங்கு அப்படிங்கிறாங்க. நம்ம வசதிக்காக என்ன பண்ணலாம்னா இது 6x 7x 8xன்னு வச்சுக்கலாம். ஒரு பங்குங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதோட வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி ஃபிட் பண்ணணும். அதுக்காக தான். ஓகேவா சார்? எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ a + bங்கிறது a + b அப்படிங்கிறது எவ்வளோங்க, 6x. இதே மாதிரி இதுக்கு நேராக இருக்கிறதுனால அப்படி வச்சுக்கிறேன் சார். a + bங்கிறது 6x, b + cங்கிறது 7x, c + aங்கிறது 8x. கூட்டினா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a 2 முறை, b 2 முறை, c 2 முறை, அதாவது 2a + 2b + 2c ஈக்குவல் டு 15 21x. அதாவது 2 × a + b + c ஈக்குவல் டு 21x. இது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த a + b + c யோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு 14 அப்படின்னா பாருங்க, இப்போ 21x ஈக்குவல் டு 2 ×
ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதாவது 21x அப்படிங்கிறது எவ்வளோன்னா 2 × 14. ஏன்னா இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிங்கிறது 14ன்னு கொடுத்துருக்கறனால. எக்ஸ் மட்டும் வச்சிட்டோம்னா என்ன வரும்னா 2 × 14/21. 3 21 2 14. தட் இஸ் ஈக்குவல் டு 4/3. இந்த ஒரு பங்கு அப்படிங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோங்க? 4/3. அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். பாருங்க, ஏ ப்ளஸ் பிங்கிறது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 6xன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 6 × 4/3. 1 3 3 2 3 6. ஏ ப்ளஸ் பிங்கிறது 8. ஓகேங்களா சார்? எக்ஸோட மதிப்பு புட் பண்ணியிருக்கேன். ஏ ப்ளஸ் பிங்கிறது 8ன்னு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா சி தான் கேட்குறாங்க. கேள்வியில் என்ன கேட்குறாங்க? சி கேட்குறாங்க. சி வேணும்னா என்ன செய்யலாம்? சியோட மதிப்பு மட்டும் வேணும்னா சியோட மதிப்புங்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 சேர்ந்த மொத்த மதிப்பில் எதை கழிச்சா போதுங்க? ஏ ப்ளஸ் பியை கழிச்சா கிடச்சிரும். 3 சேர்ந்த மொத்த மதிப்பு 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 14. ஏ ப்ளஸ் பி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்? 8. 14 8 போச்சுன்னா 6. எனவே சியின் மதிப்பு 6. அவ்வளோதான் சார். சொல்லுங்க, என்ன டவுட்? சார் இதுக்கு ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணி போட முடியாதாங்களாங்க சார்? ஃபார்முலா ஒன்றும் இல்லைம்மா. என்ன ஃபார்முலா போடுவீங்க? இல்லை சார் தெரியல, அதான் கேட்குறேங்க சார். இல்லை, ஃபார்முலாலாம் போட முடியாதுமா இதில். சரி, ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சரிங்க சார். நெக்ஸ்ட்டு. ஜீரோ புள்ளி 1 பெருக்கல் 0.1 கூட்டல் 0.01 பெருக்கல் 0.01 ஹோல் டிவைடட் பை 0.0101. மதிப்பு காண்க. மதிப்பு காண்க. சரிங்க சார். இதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாவுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லைங்க சார். ஃபார்முலாவுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கலாம். 0.1 பெருக்கல் 0.1ன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒன்று தான். 1 பெருக்கல் 1 1 பெருக்கல் 1ன்னு முழு நம்பர் வச்சுக்கலாம். 1 பெருக்கல் 1ன்னா 1 தான். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கங்கள் வருதுன்னா, இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட் அப்படின்னா அது ரெண்டையும் பெருக்குன்னா என்ன வரணும்னா புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வரணும். ஓகேவா சார்? இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 0.1 × 0.1 அப்படிங்கிறது எவ்வளோன்னா 0.01. இங்கே 1 இங்கே 1 இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட் 2 டிஜிட் இருக்கிறதுனால இங்கே 2 டிஜிட் போட்டிருக்கோம். இதில் அதே மாதிரி தான்
இங்கே இதில் 2 இதில் 2 4 டிஜிட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க, புள்ளிக்கு அப்புறம் 4 டிஜிட் வரணும். ப்ளஸ் 0.0001. ஏன்னா இங்கே 2 டிஜிட் இங்கே 2 டிஜிட் இருக்கிறதுனால 4 டிஜிட் வைக்கிறோம். டிவைடட் பை வழக்கம் போல் 0.0101. இது ரெண்டையும் கூட்டினா என்ன சார் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், 0.001 0.01 மட்டும்தான். இங்கே எதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லை, அல்லது 0 போட்டுக்கலாம். புள்ளிக்கு ரைட் சைடில் போட்டால் இதோட மதிப்பு இல்லை போட்டுக்கிட்டிங்கன்னா 1 0 1 0. சரி, மேலே இருக்கிறத கூட்டிங்கன்னா என்ன வருதுங்க, 0.0101. கீழே ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 0.0101 இருக்குது. 2 கேன்சல் ஆயிரும், விடை 1. ஓகேங்க சார். கேன்சல் ஆயிடுச்சுன்னா விடை 0ன்னு போட்டக்கூடாது சார். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா விடை 1. அடுத்து பாருங்க, 2x - 1 ஹோல் ஸ்கொயர் 2x - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 என்ற சமன்பாட்டின் தீர்வு. என்ற சமன்பாட்டின் தீர்வு. பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் 2ன்னு இருக்குது, இங்கே 9ன்னு இருக்குது. இந்த 9ங்கிற நம்பர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இல்லாமா சார்? 9ங்கிற நம்பர் 3 ஸ்கொயர். இந்த 9 விட்டுட்டு எழுதினீங்கன்னா பாருங்கள், 2x - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். அடுக்குகள் சமமாக இருக்கிறதுனால அடிமானங்களும் சமமாக இருக்கும். அடுக்குகள் சமம்னா அடிமானங்களும் சமம். அப்படின்னா 2x - 1 ஈக்குவல் டு 3. 2x ஈக்குவல் டு இந்த -1 அந்த போனால் +1 ஆயிரும் 4. எக்ஸின் மதிப்பு 2. ஓகே சார், எக்ஸின் மதிப்பு 2. இதில் பிரச்சனை என்னென்னா ஆன்சரு வேறு மாதிரி கொடுத்துருங்க சார். ஆன்சரு ஏங்கிறது -1. பாருங்கள் ஆப்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறதுல -1, பிங்கிறதுல 2, சிங்கிறதுல -1,2, டிங்கிறதுல 1,2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 2 கண்டுபிடிச்சோன்னா 2 சரியான விடை இருக்குதுன்னு சொல்லி போட்டக்கூடாது சார். 2 சரியான விடை, 2 ஒரு விடை தான், ஆனால் மிக சரியான விடைங்கிறது இது மட்டும் இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி இதில் கவனிக்க வேண்டியது என்னென்ன, ஒரு ஈஸியான கொஸ்டின் தப்பு பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின். அதனால தான் என்ன கவனிக்கணும்னா 2x - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ங்கிறது ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடுன்னு நாங்கள் பவர் 2ன்னு வந்தால் அது இருபடி சமன்பாடு. பவரில் என்ன வருதோ அதை படி, அதனால பவர் 2ங்கிறனால இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு அப்படின்னு வந்தோடனே என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக 2 தீர்வுகள் இருக்கணும். 2 தீர்வுகள் வரணும். இது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும் சார். இருபடி சமன்பாடுன்னா 2 தீர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா பாருங்க, 2x - 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது 9னா 2x - 1ங்கிறது என்னவா இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இல்லையா? இது ஸ்கொயரு, அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2x - 1. அதே மாதிரி 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இதோட விடை. அப்படின்னா என்ன இருக்கலாம்னா 2x - 1ஓட மதிப்பு +3 அல்லது -3. ஏன்னா √9ங்கிறது +or-3. ஒன்லி +3 மட்டும் அல்ல, நம்ம +3ன்னு எடுத்ததுனால அந்த பிரச்சனை, -3யும் வரலாம். அப்படி போட்டிங்கன்னா என்ன வருங்க, ஃபஸ்ட்டு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x - 1 ஈக்குவல் டு 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னும் 2x ஈக்குவல் டு -1 அந்த போனால் +ன்னு ஆயிரும் 4.
எக்ஸ் ஈக்குவல் டு 2. இது ஒரு தீர்வு. அடுத்து ரெண்டாவது தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 1ங்கிறது -3. அப்படின்னா 2xங்கிறது இந்த -1 அந்த போனால் ப்ளஸ்ன்னு ஆயிரும், -2ன்னு வரும். எனவே எக்ஸ் ஈக்குவல் டு -1. 2 தீர்வுகள் கண்டுபிடிச்சிச்சு. எனவே இதோட தீர்வுகள்னு சொல்லணும். தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1, 2. ஏன் சார் ஃபர்ஸ்ட் -1 போடுறோன்னா சின்ன நம்பர், அது -1ங்கிறது சின்ன நம்பர், அதோட அடுத்த நம்பர் தான் 2ங்கிறது. அதனால் அந்த வரிசைக்காக எழுதுறோம் -1, 2. எனவே சரியான விடை இதுதான். ஓகேவா சார்? கவனமாக இருக்கணும், அதுக்காக தான். சரிங்க சார். அடுத்து பாருங்க, ஒரு தேர்வில் 480 மாணவர்களில் 85% பெண்கள், 70% ஆண்கள் தேர்ச்சி பெற்றனர். நானூற்றி 80 பேர் ஒரு எக்ஸாம் நடக்குது. மொத்தம் எழுதுறது எத்தனை பேருங்க? 480 பேர். அதில் 85% பெண்களும் 70% ஆண்களும் பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த தேர்ச்சி சதவீதம் 75%. மொத்த தேர்ச்சி சதவீதம் எனில் தேர்வில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றனர்? சரிங்க சார். 320 சரியான விடை. பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொடுத்துருக்காங்க எத்தனை பேர்னு. பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் ரெண்டும் சேர்ந்த மொத்த எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. எவ்வளோங்க? 480. இப்போ பெண்களோட தேர்ச்சி சதவீதம் 85%, ஆண்களோட தேர்ச்சி சதவீதம் 70%.
ஒட்டு மொத்தமாக போட்டோம்னா 75% அப்படிங்கிறாங்க. இது இந்த அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். அப்படின்னா அவங்க என்ன ரேஷியோவில் இருப்பாங்க, பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஆண்கள் எத்தனை பங்கு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த 75க்கும் 70க்கும் இடையில வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு 5 அப்படிங்கிறது இங்கே எழுதணும். 85 75 ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் எவ்வளோ அப்படிங்கிறது 10 எழுதணும். அதாவது பெண்கள் 5 பேர் இருந்தாங்கன்னா ஆண்கள் 10 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது 2 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர், பெண்கள் 1 பங்கு இருந்தாங்கன்னா ஆண்கள் எவ்வளோங்க 2 பங்கு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா சார்? நம்மளுக்கு தெரியும் 2 பேரும் சேர்ந்து 480 அப்படின்னு சொன்னாங்கன்னா மொத்தம் எத்தனை பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 2 3 பங்கு ஆட்கள், அதுதான் எவ்வளோங்க 480. அப்படின்னா ஒரு பங்கு அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 வகுத்தல் 3 160 பேர். அப்படின்னா கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஒரு பங்கு தான் 160 பேர் அப்படி போட்டுக்கலாம். மீதி எல்லாம் பாய்ஸ் எவ்வளோன்னா 2 பங்கு 2 × 160 320 பேர். மொத்தம் போட்டிங்கன்னா 480 வந்துடும். எனவே தேர்வு எழுதிய மாணவர்கள் சரி ஆண்கள் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா 320 பேர் சரியான விடை. எழுதிச்சுங்களா? சொல்லுங்க சார். சார் இதுல இந்த லாஸ்ட் சம்ல வந்து 480 வந்து 75%ஓட ஈக்குவேட் பண்ணி அதுல 70% ஆண்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் வராதா சார்? கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். அதாவது இப்போ இந்த 480 இருக்குல்ல சார் டோட்டல் ஸ்ட்ரென்த், ஆமா அதுல வந்து 75% வந்து டோட்டலா பாஸ் பண்ணிருக்காங்க சார். ஹலோ சொல்லுங்க. அந்த 75%ல இருந்து 70% கண்டுபிடிச்சா அந்த 70%ல இருந்து 100% கண்டுபிடிச்சா ஆன்சர் வராதா சார்? வராதுங்க. அது ஏன் சார்? சரி இது சொல்கிறேங்க ஒரு நிமிஷம். இது என்னன்னா உங்களுக்கு வேறு மாதிரி போட்டால் எப்படி என்ன சிக்கல் அதில் என்ன லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அது மாதிரி போட்டு காட்டினா தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஆண்கள் ப்ளஸ் பெண்கள் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோங்க 480. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெண்களோட எண்ணிக்கையில் சரி பெண்கள் ப்ளஸ் ஆண்கள்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதான் நம்மளுக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா பெண்கள் 85ன்னு ஃபர்ஸ்ட் லைனில் அதான் கொடுத்துருக்கறனால அப்படி வச்சுக்கலாம். பெண்கள் ப்ளஸ் ஆண்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னா எவ்வளோங்க 480. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் 85%, பெண்கள் இன்ட்டு 85% ப்ளஸ் ஆண்கள் இன்ட்டு 70%. ஓகேங்களா? போட்டோம்னா ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னா 75% ஆஃப் ஆண்கள் அண்டு பெண்கள். இதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா சார்? பாருங்கள் பெண்கள் 85, இவங்களோட சராசரி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இன்ட்டு அது 85 இன்ட்டு கேர்ள்ஸ் ப்ளஸ் 70 இன்ட்டு பாய்ஸ்.
ஆவரேஜ், அதாவது ஆவரேஜ் அப்படின்னாவே என்னங்க, கூடுதல் பை மொத்தம் அப்படின்னு சொல்லி பாருங்க. டிவைடட் பை கேர்ள்ஸ் ப்ளஸ் பாய்ஸோட எண்ணிக்கை ஈக்குவல் டு 75 ஈக்குவல் டு 75% அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜி இன்ட்டு பி அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 85G ப்ளஸ் 70B ஈக்குவல் டு 75 இன்ட்டு G ப்ளஸ் பி, தட் இஸ் ஈக்குவல் டு 75 கேர்ள்ஸ் ப்ளஸ் 75 பாய்ஸ். இது கழிச்சோம்னா என்ன வரும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரோம், கொண்டு வந்தால் இங்கே 85 இருக்குது, இங்கே 75 இருக்குது, கழிச்சா என்ன வருங்க 10G ஈக்குவல் டு 70, அந்த மூணாக மைனஸில் வரும் 5Bs. அப்படின்னா கேர்ள் டிவைடட் பை பாய் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/10 இல்லைங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. இதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 1 பங்கு இருக்காங்க, பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 2 பங்கு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா சார்? இப்போ மொத்தம் 3 பங்கு, நம்மளுக்கு மொத்தம் தான் கொடுத்துருக்காங்க, 2 சேர்ந்து எவ்வளோன்னா 480. அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பங்கு அப்படிங்கிறது எவ்வளோங்க 480, ஒரு பங்குங்கிறது எவ்வளோங்க 160. ஒரு பங்குன்னா எவ்வளோங்க, கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 1 160, பாய்ஸ் ஈக்குவல் டு 2 320. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தவறு பண்ணோம்னா மொத்தமாக தப்பாயிரும். இந்த மொத்த டேமையும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அலகேஷன் மிக்சரில் ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் போட்டோம் பாருங்கள். எப்படி போட்டிருக்கோன்னா இங்கே கேர்ள்ஸு இங்கே பாய்ஸு அப்படின்னு போட்டோம்னா இது 85, இது 70, ஒட்டு மொத்தமாக போட்டால் 75 வரணும்னா என்ன ரேஷியோவில் இருந்தால் வரும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை அது. இது 5, இது 10. இந்த 5 10 பாருங்க, இங்கே 5/10ங்கிறது இங்கே வந்து இங்கே போட்டது கேர்ள்ஸுக்கு நேரம் 5, பாய்ஸுக்கு நேரம் 10 வந்துருச்சுங்களா, அதான் போட்டிருக்கோம் 1:2. ஓகேவா சார்? ஈஸியான வழியில் போடுறதுக்கான முறை அது. இது எல்லாத்த விட ஈஸியாக இருக்கும் சார். சொல்லுங்க வேற என்ன புரியுதா சார்? சார் இந்த அலிகேஷன் மெத்தட் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் சார்? புரியலமா? இந்த அலிகேஷன் மெத்தட் இருக்கு இல்லைங்க சார், இதுல இருந்து மைனஸ் பண்ணி இதை அது போடுறோம் இல்லைங்க எந்த இடத்துல நம்ம சார்? அலிகேஷன் மிக்சர் யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சொல்றேன். ரெண்டு தனித்தனியா கொடுத்துருப்பாங்க பாருங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ்னு ரெண்டு விதமாக கொடுத்துட்டு இவங்க ஒரு சதவீதம் இவங்க ஒரு சதவீதம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு சதவீதம் கொடுத்துருப்பாங்க. தனித்தனியான 2%, ஒட்டுமொத்தமான 1% இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ரேஷியோவில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட். எப்போ கண்டுபிடிக்கணும் சார்? அலிகேஷன் மிக்சர் எப்போ கண்டுபிடிக்கணும்னா இரண்டு தனித்தனி அளவுகள் இரண்டும் சேர்ந்து மொத்த அளவு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன எண்ணிக்கை அது என்ன எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மெத்தடில் போகிறது ஈஸியான மெத்தடு. ஓகேவா சார்? இரண்டு தனித்தனியான அளவுகள் கொடுத்துட்டு இரண்டுக்கும் சேர்த்து பொதுவான ஒரு அளவு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டும் என்ன பங்குல இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் அலிகேஷன் அண்ட் மிக்சர். அடுத்து பாருங்க, தீர்க்க. (4y by 3 minus y equal to 2/3 பெருக்கல் 2/y. சரிங்க சார், இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3ஆல் இதை பெருக்கிட்டு பொதுவாக எழுதிக்கலாம். பாருங்கள், 4y மைனஸ் 3 × yன்னு எவ்வளோங்க 3y ஹோல் டிவைடட் பை 3.
ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 டிவைடட் பை 3y. இங்கேயும் 3 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் 3 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். கீழே பின்னத்தோட பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டையும் 4yல 3y போச்சுன்னா எவ்வளோ வருங்க? y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 பை y. That is equal to 4. இந்த y அந்த போனால் y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். y ஸ்கொயர்டு 4னா y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, that is equal to plus or minus 2. Plus or minus 2. இந்த எக்ஸாம்பிள் 2 கொஸ்டின்ல இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வர மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் 2 வரலாம், மைனஸ் 2 வரலாம். ஏற்கனவே போட்ட ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் 3 வரலாம், மைனஸ் 3 வரலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் வேல்யூ வரும், மைனஸ் வேல்யூ வரும் அப்படிங்கிறத 2 தடவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில் சார். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுருக்குக. நீங்கள் தீர்க்க அப்படின்னா கத்தி எடுத்து குத்தி தீர்த்துடும் அப்படின்னு இல்லை. சுருக்குகனா எல்லாத்தையும் சுருக்கி வச்சு போட்டுடலான்னு போடக்கூடாது. நான் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இப்படி வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 3 5 6 பெருக்கல் 4 3 5 6 மைனஸ் 2 1 7 1 பெருக்கல் 2 1 7 1 ஹோல் டிவைடட் பை 2 1 8 5 பெருக்கல் 1 பை 4 3 5 6 ப்ளஸ் 2 1 7 1. இது பாருங்க, ஒரு நம்பர் ஏ அப்படின்னும் இன்னொரு நம்பரை பின்னு வச்சிட்டோம்னா என்ன இருக்குன்னா ஏ இன்ட்டு பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2185 அப்படியே வச்சுக்கலாம் இன்ட்டு 1 பை ஏ ப்ளஸ் பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா இரண்டு எண்களின் வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. எந்த ரெண்டு நம்பராக இருந்தாலும் கூட்டி ஒரு முறை கழிச்சு ஒரு முறை எழுதிக்கலான்னு பார்ப்போம். சரி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது என்னங்க? ரெண்டை கூட்டினோம்னா ஏ ப்ளஸ் பி, ரெண்டை கழிச்சோம்னா ஏ மைனஸ் பி. இது ரெண்டே பேருக்கு வேண்டியதுதான் சார். அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2185 இன்ட்டு 1 பை ஏ ப்ளஸ் பி. இந்த ஏ ப்ளஸ் பியும் இந்த ஏ ப்ளஸ் பியும் கேன்சல் ஆயிரும். விடை ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2185. ஏ மைனஸ் பி எவ்வளோ சார்? ஏ எவ்வளோன்னு வச்சுருக்கோங்க? 4356. பிங்கிறது 2171. கழிச்சோம்னா என்ன வருதுங்க? 5 8 1 2. அவ்வளோதான் சார். மேலே வரக்கூடிய விடை 2185. கீழேயும் அதே நம்பர் தான் இருக்குது. எனவே கேன்சல் ஆயிரும். விடை 1.
சரி, அடுத்து பாருங்க. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள். இதில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதம் காண்க. சிறுமிகளின் சதவீதம் காண்க. சரிங்க சார். பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 560 அப்படிங்கிறாங்க. இதில் பாய்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 அப்படின்னா கேர்ள்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க சார்? 240 பேர். இப்போ உங்களோட சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னீங்கன்னா மொத்தம் எத்தனை பேருங்க? 560 பேர். அதில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எவ்வளோன்னா 240 பேர். அப்படின்னா 100க்கு எவ்வளோ? 00 ரூபாய் 7. 300/7ன்னு என்ன பண்ணலாம் சார்? ஃபஸ்ட்டு 30, 4 7 28, மீதி 2 20, 2 7 14, மீதி 6. 6/7%. அல்லது என்ன பண்ணலாம் சார்? 6/7ஓட பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டகைன் 4 2 புள்ளி 6ன்னு 60, 8 7 56, 40, 5 35, 50, 7 7 49. சுருக்குனீங்கன்னா 42.83%. சரி, 86, 42.86%. 7ங்கிறது 5ஓட பெரிய நம்பர், அதனால 5 6ன்னு மாற்றிக்கிட்டோம். கொஞ்சம் குயிக்காக எழுதிங்க சார். ஆன்சர் 1 தான். போன சம்முக்கு ஆன்சர் 1. இல்லை, பர்சன்டேஜ் அப்படின்னாவே 100க்கு எவ்வளோ, அவ்வளோதான் சார். 560ல் 240னா 100க்கு எவ்வளோ, அதுதான் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் அப்படின்னா 100 பேர்த்துல எத்தனை பேர் அப்படிங்கிறத பர்சன்டேஜ். 560க்கு 240 பேர்னா 100க்கு எவ்வளோன்னு போட்டுரும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க. 6 ஆண்கள் ஒரு வேலையை 6 ஆண்கள் ஒரு வேலையை 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார். 24 நாட்களில் முடிப்பார்.
9 ஆண்கள் நாளொன்றுக்கு இது ஒரு செட்டு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார்கள்? சரிங்க சார். பாருங்க, ஆட்கள், நேரம், நாட்கள் ஈக்குவல் டு ஆட்கள் 2, நேரம் 2, நாட்கள் 2க்கு சமம் அப்படின்னு பார்த்துருக்கோம். 6 பெருக்கல் 10 பெருக்கல் 24 இஸ் ஈக்குவல் டு 9 பெருக்கல் 8 பெருக்கல் டேஷ். ஒரு 8 8 24, ஒரு 3 3 3 9, ஒரு 3 3 2 3 6. எனவே D2 ஈக்குவல் டு 2 பெருக்கல் 10 20 நாட்கள். இந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். சரிங்க சார். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டெலகிராம் குரூப் இருக்கு இல்லைங்களா, உங்களோட டெலகிராம் குரூப்பு, அதில் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு இப்போ ராஜாஜி நம்பர் இருக்கு இல்லைங்களா, டெலகிராம் நம்பரு, அந்த மேலே ஐடி கார்டில் இருக்கும் அந்த நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் டெலகிராம்லேயே நீங்கள் வந்து டைப் பண்ணியோ அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கொஸ்டின் கூட டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. 99 655 133 23. ஓகேவா சார்? இந்த நம்பருக்கு டெலகிராம் பண்ணுங்க உங்களோட சந்தேகங்கள் அல்லது உங்களோட எண்ணங்கள், எப்படி நடத்தணும், என்ன நடத்தணும், இப்படி கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்கிட்ட பேசிட்டு சார் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் சார். அது போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட நம்பரோட போடணும் சார். எந்த கிளாஸு, அது ஐடி நம்பர் இருந்துச்சுன்னாவே போதும். ஐடி நம்பர்னா சி கிளாஸ்னா C120 B380 இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லி போடுங்க. போட்டிங்கன்னா உங்களோட கருத்துக்கள் அனைத்தும் சார்ட்டு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபேவர் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சார். சூழ்நிலைகள் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா ரெகுலர் கிளாஸில் உங்களுக்கு நல்லா சிறப்பாகவே நடத்திருக்கலாம். கொரோனானால இப்படி இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னா பண்ணிடலாம் சார். மேக்ஸிமம் தடுப்பூசிகள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தடுப்பூசிகள் அதிகமாக போட போட கொரோனா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதனால் தடுப்பூசிகள் நிறைய போட்டிங்கன்னா போட்டவங்க தைரியமாக இருக்கலாம். சரிங்க சார். ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம்.
சொல்லுங்க சார். சார் சொல்லுங்கம்மா. புரியல. கியூப் ஒரு சம் டவுட்டுங்க சார் சிம்பிளிஃபிகேஷன்ல. சரிங்க. சார் சம் சொல்றேங்க சார். அதாம்மா அதைத்தான் சொன்னேன். அந்த டெலகிராம் நம்பருக்கு நீங்கள் எழுதி ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு அதுக்கான இது சொல்லிடுவோம். ஓகேங்க சார். இந்த நம்பருக்கு உடனே அனுப்பிச்சி விடுங்க, பார்த்துடலாம் என்னன்ட்டு. நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, பரீட்சை நடக்குமா நடக்காதா, உலகம் இருக்குமா இல்லை அழிஞ்சு போயிருமா, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க சார். இது முன்ன பின்ன கூட ஆகலாம். ஆனால் நம்மளோட வேலை என்னன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா சார்? நம்ம கையில் இருக்கக்கூடியது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போடுறது, ஓகேங்களா? ஆனால் நம்ம கையில் நம்மளால் செய்யக்கூடிய நம்மளால் நடக்கக்கூடிய காரியம் அப்படின்னா என்னன்னா நம்ம படிக்கிறது, ஓகேங்களா? அதை நம்ம ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் மே 2 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம ஒரு 165 மார்க் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே ஜூன் மாதம் வந்தோம்னா 185 மார்க் வாங்கணும். இன்னும் 2 மாதம் தள்ளி போச்சுன்னா 195 மார்க் வாங்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கையில் இருக்கக்கூடியதை நம்ம சிறப்பாக செய்யணும் சார், ஓகேவா? நீங்கள் இந்த ஆராய்ச்சிக்கே போகக்கூடாது. கால்பூர் வருமா சார், பரீட்சை நடத்துவானா சார், ஆன்லைன் பரீட்சையா ஆஃப்லைன் பரீட்சையா, இல்லை ரிட்டன் டைப்பா டிஸ்கிரிப்டிவ், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்மளோட வேலை நம்ம நல்லா படிக்கணும், சிறப்பாக படிக்கணும், நல்லா பரிசு எழுதணும், அவ்வளோதான். அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறது தான், படி 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 படிச்சுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்காம படிங்க. நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம் சார். சரி, வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரிங்க சார், தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.